வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு காலத்தில் லுங்கினா அதுக்கு தனி பெருமையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம எவ்வளோ பேர் ஹேண்ட்லூம் லுங்கி வாங்குகிறோம். நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த கலாச்சாரத்தையே மறந்துடும் போல் இருக்குது. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு லுங்கி பற்றி இல்லை, இது நம்ம கலாச்சாரம் பற்றி, நம்ம கைகளில் இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு பற்றியான ஒரு வீடியோ. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சுத்தனால கறி நீங்க புரியுதா? அதனால இந்த கறி நீர் இது இல்லைனாக்கா கறி ஆமாம் நூல் இது சுத்தனாதான். ஊரை பூரா கறி இருந்ததுங்க. குறிஞ்சிப்பாடிலே 3000 கறி இருந்தது. இன்னைக்கு 100 கறி கூட வழி இல்லை தெரியுமா? 100 கறி கூட வழி இல்லை. தொழில் கட்டிட்டும் அது தொழில் தெரியாது சரியா? வண்டிப்பாளையம், புரியாதிப்பட்டை, குறிஞ்சிப்பாடி, மீனாட்சிப்பட்டை, அயன் குறிஞ்சிப்பாடி, இது பச்சைவம்பம், எல்லா ஊர்லேயும் கறி இல்லாத ஊர் கிடையாது. இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து கொடியாத்தூர்லேருந்து வர்ற நூறு கண்ணி தான் நாங்கள் இந்த காவு நீரோம். இது கூட குழம்பு இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்? தொலைக்காட்சி ஏறிக்கு வச்சு கூலி குறவாது. அதுதான் ஆச்சா. அது இதை விட்டால் வேறு தொழிலே தெரியாதுங்க. எடுத்துக்க போனாக்கா பண்ருட்டிலேருந்து புதுப்பாளையம், வண்டிப்பாளையம், குறிஞ்சிப்பாடி பேர் போன ஊர், மீனாட்சிப்பட்டை எல்லாமே பேர் போன ஊர். இதுதான் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதாலே நான் கறி நீச்சு கஷ்டப்பட்டு 11 வயசுலேருந்து நாடம் எடுத்தேங்க. இன்றைக்கி வயசு எனக்கு 50 தாண்டிட்டுது. வேறு வருமானம் கிடையாது, வீடு வாசம் கிடையாது. அது மாதிரி நிற்கிறேன் நான். இது என்ன 5 ரூபா காய்ச்சி இதெல்லாம் வரும். கூலிக்கு நீச்சோம்னா ஒரு பாவு நீச்சி விட்டோம்னாக்கா 200-300 தானே கிடைக்கும். சரி சரி. இதில் என்ன இருக்குது? எங்களுக்கு கூலிக்கு தான் நீரும். ஒரு ஹேண்ட்லூம் லுங்கி பண்ண எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? திட்ட ஒரு வாரம் கஷ்டப்பட்டால் தான் அவங்களுக்கு அந்த லுங்கியே கிடைக்கும். ஆனால் நம்ம ஒரு நிமிஷத்தில் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அது சிந்தட்டிக் பிராண்ட் நம்ம தூக்கி எறிஞ்சு போட்டு போகிறோம். ஆனால் இந்த ஹேண்ட்லூம் லுங்கி வேறு லெவலில் இருக்கும். அதை கட்டினா ஃபீலே வேறு லெவல். ஆனால் அதோட விலை என்னன்னு தெரியுமா? ஜஸ்ட்டு பாருங்களேன். நம்ம ஊர் தொழிலாளிகளுக்கு எதுவும் சேரல. இந்த ஜென்ரேஷன் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஆனால் சப்போர்ட் இல்லைன்னா மாறிடும் ப்ரோ. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதை பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த ஐடென்டிட்டி, நம்ம கலாச்சாரம் எல்லாமே டிஸப்பியர் ஆகிடும். மக்களே, இந்த வீடியோ பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லோரும் ஹேண்ட்லூம் லுங்கி வாங்கினா அது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தானே. நம்ம செலவுக்கு ஒருத்த கொடுக்குற இடம் இதுதான். ஹேண்ட்மேட், ஹார்ட்மேட், நம்ம ஊர் தொழிலாச்சே.
ஸோ மக்களே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்கள் வியூவர்ஸ்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்க நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஹேண்ட்லூம் லுங்கி வாங்க அண்ட் நம்ம கல்ச்சர் மறக்காமல் ப்ரிசர்வ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் டாடா பாய்.